வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பெரிய நூடுல்ஸ் லவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ப்ளெயின் நூடுல்ஸை வந்து ஆயில் ப்ளஸ் கொஞ்சோண்டு சால்ட் போட்டு வேக வச்சு 2 டைம்ஸ் வந்து நல்லா கூல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்போ குக் பண்ணாலுமே நான் வந்து வெஜ்ஜஸ் வந்து நான் கட் பண்ணிக்க மாட்டேன். அது எனக்கு பிடிக்காத ஒரு வேலை. அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து காயை கட் பண்ண சொல்லிட்டேன். காய்கறி நம்மளுக்கு வேணுமோ அதை எடுத்து கொடுத்துட்டோம்னா அழகாக நீட்டாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. கேப்சிகம், கேரட், பீன்ஸ் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெஜ்ஜீஸ் வந்து தனியாக வேக வைக்கிறப்போ தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றி ஒரே ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா வந்து காய்கறியை வந்து என்ன காய்கறி நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலுமே சீக்கிரம் வெந்து. இன்றைக்கி நான் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு சில்வர் வடை சட்டி தான் எடுத்திருக்கேன். ஆயில் போட்டுட்டு ஆனியன் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஆனியன் போட்ட உடனே ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து அந்த ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ், கேப்சிகம் வந்து இது கூடயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து காய்கறிகளுக்கும் முட்டைக்கும் மட்டும் நம்ம வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து மேகி மசாலா ஆட் பண்ணுறேன். பெப்பர் பவுடர், கரம் மசாலா, மிளகாப்பொடி. உப்பு சேர்க்க தேவையில்லை. மேகி மசாலா நம்ம ஆட் பண்ணுறதுனால உப்பு, காரம் எல்லாமே அதுலேயே இருக்கும். கடைசியில் பத்தலை அப்படின்னா வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மசாலாஸ் கூட இந்த வெஜ்ஜீஸ் வந்து நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். வெஜ்ஜீஸ் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓரம் கட்டிக்கணும். ஸோ சென்டரில் வந்து எக்ஸை வந்து உடச்சி ஊற்றுறேன்.
முட்டையை மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போதைக்கு காய்கறி கூட சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் காய்கறியும் முட்டையும் சேர்த்து நம்ம ஒட்டுக்கா விஸ்க் பண்ணிக்கலாம். முட்டை காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பாயில் பண்ண நூடுல்ஸு அந்த மசாலாஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கீழே இருக்கிற காயெல்லாம் மேலே இருக்கிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நூடுல்ஸ்க்கு சேர்ந்த மாதிரி மசாலாஸ் ஆட் பண்ணுறோம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 மேகி மசாலா பேக்கெட் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி வந்து ஒன்று போட்டாச்சு, பேலன்ஸ் ஒன்று போட்டிருக்கேன். டொமேட்டோ கெச்சப், நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரெகுலராக வந்து நூடுல்ஸில் கிடைக்கிற அந்த மசாலாஸ் வச்சு செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all in the next video. Bye.